ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ காஃபியோடு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு சூப்பராக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கோதுமை மாவு இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெள்ளை ரவை, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் ஓமம். சீரகம் ஓமம் ரெண்டையும் நம்மளோட உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுத்தி நல்லா தேய்க்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுத்தி தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாவில் போட்டு பிசையணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஓமம் சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். லூஸாக இருக்கக்கூடாது. அந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். ஓமம் சீரகம் ரெண்டையும் உள்ளங்கையில் நல்லா அமுத்தி நல்லா தேய்ச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இப்போ கையில் நல்லா பிசைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை பிசைஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா மாவை நல்லா பிசையணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசையணும். எண்ணெய் ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா கட்டியாக பிசையணும், லூஸாக பிசையக்கூடாது. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு பிசைஞ்சாச்சு பாருங்கள். லூஸாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிருக்கேன். காரம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நான் இதில் பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணால் மாவு நல்லா பிசையும் போது ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அப்படி வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்பியாக சூப்பராக நல்லாயிருக்கும். மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ மாவு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது. நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது போல் நல்லா மெலிசாக தேய்க்கணும். நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். அவ்வளோதான். இது சீரகம் ஓமம் போட்டிருக்கோம். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி நல்லா மெலிசாக தேய்ச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெலிசாக இந்த அளவு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. தேய்க்கிறதுக்கு கஷ்டமே இல்லை, சூப்பராக தேய்ச்சிடலாம். இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் நீளமாக தான் சின்ன நீள பீஸாக தான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஓரத்தில் ஷேப் இல்லாத பக்கம் மட்டும் லைட்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நீல வாக்கில் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிராஸாக நம்ம கட் பண்ணோம்னா சின்ன துண்டாக வந்துடும். இப்போ இது ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஷேப்பு வேணால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இது எடுத்தால் தனித்தனி பீஸாக வந்துடும். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போது ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடலாம். இப்போ இதை சூப்பராக பொரித்து எடுத்துடலாம். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ், கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ இது மாதிரி தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். போட்டதுக்கப்புறமா இது மாதிரி கத்தி வச்சு நீங்கள் இது மாதிரி கலரி விட்டாலே எல்லாம் தனித்தனி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டீ காஃபியோடு சாப்பிட்ற அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வீட்டில் கோதுமை மாவு இருந்து அதே மாதிரி தான் செய்வீங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.